அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு தெரியுமாங்க, அவங்களே சாப்பாடலாம் செஞ்சாங்க, எங்களுக்கு சாப்பாடலாம் கொடுத்தாங்க, வீட்டுக்கு கூட்டாங்க, எல்லாரையும் தெருவையே கூட்டம்லாம் நடத்திட்டு இப்போ நாங்கள் தங்கணும் அன்னைக்கு ராத்திரி. ஏன்னா விடிய காலம் தான் என்னது படகு. கேட்க விரும்புறீங்களா? பயமா இருக்கா? என்னாச்சு தெரியுமா? எங்க தங்க வைக்கிறது? நாங்க 6 பேர். உடனே அந்த ஊர் தலையாரின்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்குள்ள ஒரு பொருளாதாவி எங்களை வேடிக்கை பார்க்கணும்னு அவர் என்ன சொன்னார்னா, இந்த பூத் பங்களாவில் அவங்கள தங்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பூத் பங்களா அப்படின்னா பேய் இருக்கிற பங்களான்னு அர்த்தம். அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க துரமார் தங்குறது அப்படியே பாழா போய் கிடக்கும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு பேர் தான் பூத் பங்களா. அதில் அங்கெல்லாம் என்னன்னா இந்த கோட்டர் இருக்கு இல்லையா, கோட்டரு, அது தெரியாதவங்க பெங்களூர்ல இருப்பாங்களா, அந்த பாட்டில்ல ஒரு திரியை வச்சு அதுல டீசல் ஊத்தி அதுதான் விளக்கு ஊருக்கு. அந்த பூத் பங்களாவில் ராத்திரி 11 மணி நாங்கள் கூட்டம்லாம் முடிச்சு அந்த ஊருக்காரங்க கொடுத்த சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ எங்களை படுக்கிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்களெல்லாம் படுக்க வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி உள்ள இடம் இல்லை சார், இந்த பங்களா கிடக்குது, இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, படுத்துக்கோன்னு ஒருத்தவங்க தொடப்பம்லாம் வச்சு க்ளீன் பண்ணி மரத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி சிமெண்ட்டில் இருக்காது, மரத்தில் தான் தரையிலேருந்து ஒரு 3-4 அடி உயரத்தில் மரத்தில் தரை அடிச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த பூத் பங்களாவில் ராத்திரி 6 மணிக்கு மேலே எவனாவது போனா உயிரோட திரும்பி வர மாட்டான். ரத்தம் கக்கி காலையில் என்ன ஆயிடுவான், செத்துடுவான். இந்த ஆளுக்கு என்னன்னா, எங்க 6 பேரையும் அங்க படுக்க வச்சு காலையில அந்த ஊர்ல எங்களுக்கு என்ன கட்டணும், சமாதி கட்டணும். நாங்க போய் படுத்தோம். உண்மையா சொல்றேன், சில அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு விவரமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அசுத்தாவிகள் இன்றைக்கும் மக்களை வஞ்சிப்பதற்கு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதை குறித்த காரியங்கள். போனோம், படுத்தோம், ஜெபம் பண்ணிட்டு படுத்தோம். கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த பங்களா ஆடுது. பங்களா ஆடுதுங்க. அந்த பங்களாவுடைய நிலைமைக்கு அது கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே எல்லாம் சுக்குநூறா நொறுங்கிடுவோம். பங்களா ஆடுது. நான் திரும்பி பார்க்குறேன், என் கூட இருந்த இளைஞர்கள் 5 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. பங்களா ஆடுது. அமைதலா காலில் சலங்கை போட்டா எப்படி ஒரு சத்தம் வரும், அப்படியே மெதுவா அந்த மரத்துல நடந்தா எப்படி சத்தங்கள். இதெல்லாம் நல்லா கவனிங்க. இப்படிலாம் இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள், நம்மை பயமுறுத்துவதற்காக அவனுடைய தந்திரங்கள். எந்த மனிதனுக்கும் அது என்னத்தை உண்டாக்கும். இப்பதான் கவனிங்க, அடிமைத்தன நுகம் என்ன தெரியுமா? பயம். இதுக்கு பயந்து போய் தான் நிறைய பேர் தாயத்து கட்டிக்கிறது, கயிறு கட்டிக்கிறது. நமக்கு கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. நான் அப்படியே தூக்கம் வரல, பங்களா ஆடுது, சத்தம் வருது, தொப்புன்னு என் பக்கமா தான் வருது. நான் அப்படியே திசையை நோக்கி என் கை, ஏன்னா இருட்டா வேற இருக்கு, அந்த லைட் வெளிச்சம் பத்தல. பார்த்தீங்களா? இந்த பாரு, இந்த ஊரை விட்டே உன்னை ஓட்டிவிட்டேன், இந்த பங்களாவில் உனக்கு என்ன வேலை? இப்போவும் அதே இயேசுவை நம்பி தான் நாங்கள் இங்கே படுத்திருக்கிறோம், உனக்கு இங்கே வேலை இல்லை, ஓடிப்போ அப்படின்னு ஒரு சத்தம் கடிச்சு எல்லாம் அமைதல் ஆயிடுச்சு. விடிய காலத்தில் ஊராரே பார்த்தாங்க. நாங்கள் எழுந்து ரொம்ப சந்தோஷமா முகத்தெல்லாம் துடைச்சிட்டு படகுல ஏறி 1982 வருஷம் நடந்துச்சு. அங்கேயே தொலைஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே, நினைக்கிறீங்களே? இப்போ வரைக்கும் நின்று அந்த இயேசுவை நான் பிரசங்கித்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அவருடைய நுகம் மிக லகுவானது. எந்த பிசாசையும் எந்த அந்தகார சக்திகளையும் மேற்கொள்ளும் பலனை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நுகம். அதனால தாங்க இந்த பைபிளை சந்தோஷமா சுமந்துக்கிட்டு அவமானம், பாடுகள், நிந்தைகள், கேவலம், அசிங்கமா பேசினாலும் வாங்கிக்கிட்டு தொடர்ந்து ஊழியம் செய்யற காரணம் என்ன தெரியுமோ? இந்த நுகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை சுமக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குது. நீங்களும் இந்த நுகத்தை சுமப்பீங்களா? இதை விசுவாசத்தினால தான் சுமக்க முடியும். எந்த கிரியையினாலும் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது.